அந்த நாடாளுமன்றத்துல விவாதங்கள் நடக்கிறப்போ, இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக விரிவா நீங்க பேசணும். அதுல இருக்கக்கூடிய உண்மைகள சொல்லணும்னு தொடர்ச்சியா எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இத அரசாங்கம் எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க? ஏன்னா தேவையான அளவுக்கு அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்பவே பிரஸ் ரிலீஸ்ல என்னென்ன தகவல் சொல்லணுமோ எல்லாமே சொன்னாங்க. பிளஸ் சேட்டலைட் இமேஜஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அதை தாண்டி எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்களா? அது சாத்தியம் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தான் வச்சிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஃபாரின்ல இருந்து வந்த அப்புறம், தமிழ்நாடுல இருந்து வந்துட்ட அப்புறம் 29, 30 தேதிக்கு வச்சிருக்காங்க. அது ஆகஸ்ட் மாசம் 1 தேதிக்கு போகும். பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பாக அதற்கு இன்டர்வீன் பண்ணுவாரு. ராஜ்நாத் சிங் பதில் அளிப்பார். ஆனா ஸ்பெஷல் செஷன் கேட்டாங்களா காங்கிரஸ்காரங்க எல்லாம், வச்சாங்களா நரேந்திர மோடி? போடான்னாரு. அதே மாதிரி சில ரகசியங்களை வெளியே சொல்ல முடியும், சில ரகசியங்களை சொல்ல முடியாது. எந்த தமிழ் கட்சிகள் கண்டிப்பாக விஷயங்களை, எதிர்கட்சியினுடைய முக்கியமான பங்கு அரசாங்கத்திலிருந்து அதிகமான விடைகளை பெறுவது. ஆனா இதே மாதிரி கேட்கிறாங்களே திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் சரி, ஆபரேஷன் சிந்தூர்ல நிறைய டீடைல்ஸ் கொடுக்கணும்னு 2009 ஈழத்தில் 2.5 லட்சம் தமிழர்களை கொன்ற காங்கிரஸ் அரசு, திமுக அரசு பற்றி விளக்கம் அடிச்சிருக்காங்களா யாராதாங்க? அதுவும் ஒரு போர் தானுங்க. நரேந்திர மோடி அரசாங்கம் ஆபரேஷன் சிந்தூரில் பதில் சொல்வதற்கு முன்னதாக காங்கிரஸ் மீது சில புகார்களை வைப்பார்கள். அது காங்கிரஸ்காரன் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. ராகுல் காந்தி திருப்பி சைனான்னு திடீர்னு அதானி அம்பானிட்டு வந்துடுவாரு.